நான் சினிமாவை விட்டு விலக போறேனா, எனக்கு 4 குழந்தை இருக்குன்னு கூட சொல்லுவாங்கன்னு த்ரிஷா திடீர்னு ஒரு பதிவு பதிவிட்டிருக்காங்க. நடிகை த்ரிஷா சினிமாவை விட்டு விலக போறாங்கன்னு ஒரு தகவல் வெளியானதை தொடர்ந்து, ஆமா நான் திருமணம் பண்ணி செட்டில் ஆயிட்டேன், வெளிநாட்டுல குடியேற போறேன், நடிப்பு முழுமையா நிறுத்த போறேன்னு இப்படி எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு அவங்களோட பதிவை பதிவிட்டிருக்காங்க. த்ரிஷா தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் கதை முடிஞ்சிருச்சா, நான் சினிமாவை விட்டுட்டேன், ஒரு பணக்காரரை திருமணம் பண்ணிக்கிட்டேனா, 4 குழந்தைகளை வளர்த்து வரேன், இன்னும் ஏதாச்சும் நீங்க சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா, இன்னும் உங்களோட கற்பனை கதைகளோட பட்டியல் முழுமையா அப்படிங்கிற மாதிரி கிண்டலா அதே நேரத்துல கோபமான கருத்தை பதிவிட்டிருக்காங்க. இது வழியா பரவி வர எல்லா செய்திகளுக்கும் அவங்க முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. த்ரிஷா அவங்களோட இந்த பதிவு ரசிகர்கள் கிட்ட பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. இதுதான் சரியான பதில்னு கூட சொல்றாங்க. ஒரே போஸ்ட்ல எல்லா வதந்திக்கும் முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க, முடிவு கட்டிட்டாங்கன்னு அவங்களோட ரசிகர்களுக்கு ஒரே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லலாம். அதே நேரத்துல அடிக்கடி ஏன் இப்படி பொய்யான தகவலை பரப்புறீங்க, அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ஏன் தலையிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை பதிவிட்டுட்டு வராங்க. கொஞ்ச நாளாவே த்ரிஷா அவங்க விஜய் அவரோட சர்ச்சையில நிறையவே அவங்களுடைய பெயரை, அதுவும் தேவையில்லாத வதந்திகளால அவங்க மனசு நோகுற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் கூட பதிவிட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சமீபத்துல அவங்க திருமணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னுமே அவங்களோட பெயர் ரொம்பவே சமூக வலைதளங்கள்ல அடிபட்டுச்சுன்னு சொல்லலாம். அந்த வகையில பொது நிகழ்ச்சிகள்ல அவங்க கலந்துகிட்டது தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம்னு ஒரு சிலர் சொன்னாலுமே அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், அதை கேட்க நீங்க யாரு அப்படின்னு நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. விஜய் அவங்களையும் த்ரிஷா அவங்களையும் சேர்ந்து தேவையில்லாம அவங்க சொந்தமா இடம் வாங்கிட்டாங்க, அவங்க ஒரே வீட்டுல வசிக்கிறாங்க, அவங்க திருமணம் பண்ணிக்க போறாங்கன்னு கூட நிறைய பேர் இதை வச்சு அரசியல் பண்ணாங்க. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி த்ரிஷா இப்ப சரியான பதிலடியை கொடுத்திருக்காங்க. யார் என்ன சொன்னா எனக்கு என்ன, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, இப்படி யார் என்ன சொன்னாலும் நான் கண்டுக்க போறது இல்ல, நான் சினிமாவை விட்டு விலகல, இன்னும் என்னெல்லாம் தோணுதோ எல்லாமே எழுதுங்க, இதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த ஒரு பதிவை பதிவிட்டிருக்காங்க. ஆக மொத்தத்துல இத்தனை நாளா அவங்கள பத்தி வந்த எல்லா வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. த்ரிஷா இன்னைக்கு கோவத்தோடு ஏன் திடீர்னு இந்த ஒரு பதிவை பதிவிட்டாங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. த்ரிஷா சினிமாவை விட்டு விலகிட்டாங்கன்னு சொன்னா அடுத்ததான் அவங்க அரசியலுக்கு தான் வர போறாங்க, விஜய் அவரோட கட்சியில தான் சேர போறாங்கன்னு எல்லாருமே பரப்பி விட்டுருவாங்க. அதுக்குதான் இந்த முற்றுப்புள்ளியை அவங்க வச்சிருக்காங்க. எது எப்படியோ இதே போல விஜய் அவருடைய தரப்புல இருந்தும் இதுக்கு ஏதாவது முற்றுப்புள்ளி வருமானு பொறுத்திருந்து பார்க்கலாம்.